ஓகே கைஸ், ஸோ வெல்கம் டு அனதர் கிளாஸ். நீங்கள் போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம லினக்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துருப்போம். கம்ப்யூட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கான கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கை பற்றி நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நெட்வொர்க் ப்ளஸ் லினக்ஸ், லினக்ஸ்குள்ளே நெட்வொர்க் என்ன மாதிரிலாம் வேலை செய்யும், நெட்வொர்க்னால் ஃபர்ஸ்ட்டு என்ன, ஓகே, ஒரு கம்ப்யூட்டரை நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணால் நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு டீப்பாக காட்ட போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் கொடுத்துட்றேன். தென் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம இந்த கிளாஸை ஸ்க்ரீன் ரெக்கார்டு, அதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஓகே. ஸோ என்னோடய ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? என்னோடய ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுதுண்ணா. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது என்கிட்ட ஒரு ஒய்ஃபை இருக்குங்க, அதாவது ஒரு ப்ராட்பேண்ட் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அகெயின் அப்படி வேணாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட் ஒர்க்கிங். ஸோ இந்த நெட்வொர்க்கிங்கில் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரை நெட்வொர்க்கோடு கனெக்ட் பண்ணால் அந்த கம்ப்யூட்டரை ஒரு சர்வராகவோ இல்லை அந்த கம்ப்யூட்டரை வேறு எங்கேயோ, அதாவது ரிமோட்டாக அந்த கம்ப்யூட்டரை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஒரு கம்ப்யூட்டரை எப்படி ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் நிறைய பேர் வித்து சர்வருக்காக நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ வித்து சர்வருக்காக பே பண்ண எல்லோரும் இந்த கிளாஸை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். ஏன்னா இதில் தான் நான் உங்களோட சர்வரையே எப்படி உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறது, அதாவது உங்கள் வீட்டிலருந்து உங்களோட லேப்டாப்பை எப்படி, அதாவது உங்களோட வீட்டிலருந்து உங்களோட விபிஎஸ்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஆக்சஸ் பண்ணுற வழிகள் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் இந்த கிளாஸில் தான் நான் டீப்பாக சொல்லி தருவேன். ஸோ சர்வருக்கு பே பண்ணியிருக்கவங்க இந்த கிளாஸை கிளியராக பார்த்துக்கோங்க. வித்தவுட் சர்வரில் இருக்கவங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்ககிட்ட ஒரு ரியல் சர்வர் இருந்தால் ஸோ உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு கிளாஸ் தான் இந்த நெட்வொர்க்கிங் கிளாஸாக இருக்க போகுது. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நெட்வொர்க்கிங்கை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இதை பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ நேற்று நான் என்னோடய வீட்டில் ஹோம் சர்வர் செட்டப் நான் பண்ணேன். ஸோ அந்த ஹோம் சர்வர் செட்டப்கான ஒரு பேஸ், அதாவது ஒரு பேசிக்னு சொல்லலாம். அந்த பேசிக்கு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ யூடியூப்பில் இருக்கும். ஸோ அந்த யூடியூப்பில் இருக்க அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கம்ப்யூட்டரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ப்ராட்பேண்டு. ஓகேவா? ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராட்பேண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்டு. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஜியோ ஃபைபர் ஆர் ஏர்டெல் ஃபைபர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஆக்ட் ஃபைபருக்கு சுவிட்ச் ஆகுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோடய ரெக்கமெண்டேஷன் அது. சப்போஸ் உங்களுக்கு ஜியோலேயோ ஏர்டெல்லையோ ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே, ஸ்டாட்டிக் ஐபி தரல அப்படின்னா நீங்கள் ஆக்ட்டுக்கு சுவிட்ச் ஆனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபியை வாங்கிக்க முடியும். ஸோ ஆக்ட் ஸ்டாட்டிக் ஐபியை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஆக்ட்டு, ஆத்வே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செரிநெட்டு. ஸோ இந்த மாதிரியான ப்ராட்பேண்ட் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஐபி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஆக்ட் ஃபைபர், ஏன்னா அவங்களோட சர்வீஸ் நல்லா இருக்குது. அதனால் நான் ஆக்டை உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஒரு ஃபைபர் வச்சுருக்கேன். நான் ஒரு ஆக்ட் ஃபைபர் வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை கைஸ், சிம்பிளாக நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, அதாவது ஒரு சர்வர், ஹோம் சர்வரை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை. ஓகேவா? ஒரு சர்வரே இப்படி தான் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு விபிஎஸ்ஸை போயிட்டு ஹோஸ்ட்ரிங்கரில் வாங்கினாலும்
இல்லை வேறு எனி அதர் சர்வர் ப்ரொவைடர்கிட்டேருந்து நீங்கள் ஒரு விபிஎஸ்ஸை வாங்கினாலும் அவங்க என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செட்டப்பை தான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால தான் உங்களால் என்ன பண்ண முடியுது, அந்த சர்வரை உங்கள் வீட்டிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியுது, அதுக்குள்ளே ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிக்க முடியுது, அந்த வெப்சைட்டை எல்லாராலையும் பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இங்கே நெட்வொர்க்கில் 2 டைப் ஆஃப் நெட்வொர்க் இருக்குது. ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க். ஓகே, ஸோ இதை என்ன டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்னால் இன்னொரு நெட்வொர்க் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படிலாம் சொல்லுவாங்க, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், அதெல்லாமே டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் தான். பட் நம்ம இங்கே பார்க்குற இந்த டைப் வந்து வேறு. இந்த டைப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் நெட்வொர்க் அண்ட் பப்ளிக் நெட்வொர்க்னு சொல்லலாம். ஓகேவா? ப்ரைவேட் நெட்வொர்க் அண்டு பப்ளிக் நெட்வொர்க்னு சொல்லலாம். இதுதான் வந்து என்னென்னா 2 டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க். அதாவது இங்கே இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கில் என்னென்னா ப்ரைவேட் நெட்வொர்க்னு ஒன்று இருக்குது, பப்ளிக் நெட்வொர்க்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்றது உங்களோட லோக்கல் ஒன்ஸ் அகெயின் ஓகே ஒரே நிமிஷம் கைஸ், கொஞ்சம் இதுவாகுது. ஓகே ஃபைன். ஓகே கைஸ், ஸோ இங்கே நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் நெட்வொர்க் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைவேட் நெட்வொர்க், இன்னொன்று வந்து பப்ளிக் நெட்வொர்க். இந்த ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களோட வீடு மாதிரி. உங்களோட வீட்டுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும், உங்களோட சிப்ளிங்ஸுக்கு ஆக்சஸ் இருக்கும். கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கும்? உங்கள் வீட்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான், உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். கரெக்டாக? அதுதான் ப்ரைவேட் நெட்வொர்க். அதாவது உங்கள் வீடை இங்கே ஒரு கம்ப்யூட்டர்னு நினச்சிக்கோங்க. அந்த கம்ப்யூட்டரை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி. ஓகேவா? ஸோ அதே தான் இங்கே உங்களோட ப்ரைவேட் நெட்வொர்க்கை நான் வந்து உங்களோட வீடுன்னு சொல்கிறேன். ஓகேவா? உங்களோட வீட்டுக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே நான் போக முடியாது. நான் வரணும்னா நீங்கள் எனக்கு ஆக்சஸ் தரணும். கரெக்டாக? அப்போ தான் என்னால் போக முடியும். இது பேர் ப்ரைவேட் நெட்வொர்க்கு. அதே பப்ளிக் நெட்வொர்க் அப்படின்னா ஓகே, பப்ளிக் நெட்வொர்க் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸ், பீச், பார்க்கு ஆர் பஸ் ஸ்டாண்டு, எனி அதர் பப்ளிக் பிளேசஸ். ஓகேவா? ஒரு பப்ளிக் பிளேஸ் இருக்குன்னா அந்த பப்ளிக் பிளேஸை நம்ம வந்து ஒரு பப்ளிக் நெட்வொர்க்னு சொல்லலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுன்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் மட்டும்தான் பஸ் ஏறணும் அப்படின்னு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவீங்களா? நான் மட்டும்தான் பஸ் ஏறுவேன், நீங்களாம் இங்கே பஸ் ஏறக்கூடாது அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அது ஒரு பப்ளிக் பிளேஸ். அங்கே கிடைக்கிற சர்வீஸ் என்னென்னா ஒரு பஸ் சர்வீஸ். அந்த பஸ் சர்வீஸை அங்கே இருக்கக்கூடிய யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ அது மாதிரி தான் உங்கள் கம்ப்யூட்டரை பப்ளிக் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணால் அந்த கம்ப்யூட்டரை யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணுற போர்ட்ஸ் மூலயமா, அதாவது நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் மூலயமா. இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட்டை காட்டுறேன்னா நான் ஒரு வெப் சர்வீஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது ஒரு அப்பாச்சி சர்வரை ரன் பண்ணுறேன்னா நான் ஒரு வெப் சர்வரை ரன் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த வெப் சர்வரோட வேலை என்ன? வெப்சைட்டை சர்வ் பண்ணுறது. புரியுதா? அப்போது 18 போர்ட் வழியாக என்னோடய வெப்சைட் வந்து லைவில் ஷோ ஆகும். கரெக்டாக? ஸோ இது வந்து என்னென்னா ஒரு பப்ளிக் பிளேஸை வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஓகே கைஸ், ஸோ இப்போ நெட்வொர்க்கில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரைவேட் நெட்வொர்க், இன்னொன்று பப்ளிக் நெட்வொர்க். ப்ரைவேட் நெட்வொர்க்குன்றது உங்களோட வீடு மாதிரி, அதில் உங்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். பப்ளிக் நெட்வொர்க் அப்படின்றது ஒரு பப்ளிக் பிளேஸ் மாதிரி, இதில் யாருக்கு வேணாலும் ஆக்சஸ் இருக்கும், யார் வேணாலும் அங்கே இருக்கக்கூடிய சர்வீசஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிளாக இதான் நெட்வொர்க்கிங். இப்போது இந்த நெட்வொர்க்கை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறேன். என் கம்ப்யூட்டரோட நான் இந்த நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இந்த போர்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா
டோருங்க, கதவு. உங்கள் வீட்டுக்கு எப்படி கதவு இருக்கோ அது மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ளே போகிறதுக்கு நிறைய கதவுகள் இருக்குது. அந்த கதவு தான் இந்த போர்ட்ஸு. ஓகேவா? ஸோ மொத்தம் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே எத்தனை போர்ட் இருக்கும் அப்படின்னா 65,553 போர்ட்ஸ் இருக்கும் ஈச் கம்ப்யூட்டர், இன்க்ளூடிங் விஎம். அது ஒரு விஎம்மாகவே இருந்தாலும் அதுக்கும் இத்தனை போர்ட்ஸ் இருக்கும். அது ஒரு டாக்கர் கண்டெய்னராகவே இருந்தாலும் அதுக்கும் இத்தனை போர்ட்ஸ் இருக்கும். உங்களோட கம்ப்யூட்டராக இருந்தாலும் அதுக்கு இத்தனை போர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டால் 65,553 போர்ட்ஸ் இருக்குது. அதாவது 65,553 கதவுகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 53 கதவுகள் வழியாக நம்ம ஏதோ ஒரு சர்வீஸை ரன் பண்ணுவோம். அந்த சர்வீஸை யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பப்ளிக் நெட்வொர்க்கோட இந்த கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணியிருந்தா. ஓகேவா? ஸோ இப்போ போர்ட்ஸுன்றது என்னது? கதவு. ஓகேவா? மொத்தம் இத்தனை கதவுகள் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட இந்த கம்ப்யூட்டரில் நான் நிறைய சாஃப்ட்வேர்ஸை ஏற்றுவேன். ஒரே நிமிஷம். ஓகே, என்னோட கம்ப்யூட்டரில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணுவேன். இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணுவேன் கைஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் தான் என்ன இருக்கும்? அப்பாச்சி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர், ஸோ அப்பாச்சி 2ன்னு ஒரு சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறம் MySQLன்னு ஒரு சாஃப்ட்வேரு. ஸோ இந்த மாதிரி 2 சாஃப்ட்வேரை வந்து நான் இதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அப்பாச்சி 2. இந்த அப்பாச்சி 2 அப்படின்றது ஒரு வெப் சர்வர். ஓகேவா? அப்பாச்சி 2ன்றது ஒரு வெப் சர்வர்னு அர்த்தம். ஓகே, அப்போது MySQL அப்படின்றது டேட்டா பேஸ் சர்வர்னு அர்த்தம். அப்போது இந்த அப்பாச்சி 2ன்ற வெப் சர்வர், அதாவது அது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் எங்கே ரன் ஆகும்? என்னோட கம்ப்யூட்டருக்குள்ளே ரன் ஆகும். புரியுதா? என்னோட கம்ப்யூட்டருக்குள்ளே அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகும். அது ரன் ஆகும் போது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 80 and 443ன்ற டோரை ஓப்பன் பண்ணும், அதாவது போர்ட்டை ஓப்பன் பண்ணும். ஸோ இப்போது இந்த 80 அப்படின்ற இந்த போர்ட்டோட பேர் தான் HTTP. இந்த 80ன்ற போர்ட்டோட பேர் தான் என்னது? HTTP. அதே மாதிரி இந்த 443ன்ற போர்ட்டோட பேர் தான் என்னது? HTTPS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த 80, அதாவது இந்த 80ன்றது HTTP, இந்த 443ன்றது HTTPS. இதை யார் ஓப்பன் பண்ணுவா? அப்பாச்சி 2ன்ற ஒரு வெப் சர்வர். ஓகே, இதில் அப்பாச்சி 2ன்ற வெப் சர்வர் வழியாக உங்களால் ஒரு வெப்சைட்டை லைவாக காட்ட முடியும். ஓகே, ஸோ இப்போ நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியலன்னா சொல்லுங்கள், நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சதா கைஸ்? பேசுங்க. புரிஞ்சுது. ஓகே, ஸோ எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாருமே சொல்லுங்கள், புரிஞ்சுதா? ஓகேவா? புரிஞ்சுதுண்ணா. ஓகே கைஸ், அதாவது ஒரு நெட்வொர்க் நான் வந்து, அதாவது ஒரு ப்ராட்பேண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும். அந்த ப்ராட்பேண்ட்லேருந்து உங்கள் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா போர்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? உங்ககிட்ட பப்ளிக் ஐபி ஆர் ப்ரைவேட் ஐபி ரெண்டுத்தில் எது வேணாலும் இருக்கும். அதாவது ப்ரைவேட் நெட்வொர்க்னா ப்ரைவேட் ஐபி, பப்ளிக் நெட்வொர்க்னா பப்ளிக் ஐபி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரைவேட் ஐபி அப்படின்றது உங்களோட நார்மல் ஒய்ஃபைலேயே ப்ரைவேட் ஐபி தான் வரும். உங்களோட மொபைல் ஹாட்ஸ்பாட்டும் ப்ரைவேட் ஐபி தான். உங்களோட நார்மல் ஒய்ஃபைல வர்றதும் ப்ரைவேட் ஐபி தான். ஸ்டாட்டிக் ஐபின்றத நீங்கள் அடிஷ்னலாக உங்களோட ப்ராட்பேண்ட், அதாவது உங்களோட ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கணும். வாங்கினீங்கன்னா அதை ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் ஐபியை கனெக்ட் பண்ணாலும் போர்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அது வந்து லோக்கல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது லோக்கல் ஹோஸ்ட் அது பேர். ஓகேவா?
ஸோ நீங்கள் பப்ளிக் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறீங்கனாலும் போர்ட் வரும். ஓகேவா? இந்த போர்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் ரன் பண்ணலாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்பாச்சி மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் நான் இங்கே ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட இப்போ நான் இங்கே சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நான் வந்து ஒரு லைவ் டெமோவாக நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேங்க. என்ன அப்படின்னா, இப்போது ப்ரைவேட் நெட்வொர்க்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ப்ரைவேட் நெட்வொர்க்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ப்ரைவேட் நெட்வொர்க்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸாம்ப் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரை நான் விண்டோஸில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இதில் 2.12 ஓகேவா? உள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிறது தான் கரண்ட் வேர்ஷன். ஸோ அந்த வேர்ஷனை ஏற்றிக்கோங்க. 0.30 வேணாம், 8.2.12 அப்படின்ற இந்த வேர்ஷன். ஓகே, இதை நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இல்லை எனக்கு இன்ஸ்டால்லாம் வேணாம், எனக்கு இந்த வீடியோ பார்த்தாலே புரியுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த சாஃப்ட்வேரில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ப் அப்படின்றது என்னென்னா, எக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்பாச்சி, MySQL, Perl. ஓகேவா? MySQL, PHP, Perl வரும். ஓகேவா? அதாவது எக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்பாச்சி, MySQL, PHP, Perl இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எக்ஸாம்ப். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இது யார் தரானா, apache-friends.org, அதாவது அப்பாச்சி ஃபவுண்டேஷன் தான் வந்து இந்த சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அப்பாச்சி சர்வரும், MySQL சர்வரும், PHP ப்ரோக்ராமிங்கும், அதுக்கப்புறம் Perl அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இதில் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே சேர்த்து கம்பைண்டாக ஒரு சாஃப்ட்வேரில் கொடுத்துருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர் தான் இந்த எக்ஸாம்ப். புரிஞ்சா எக்ஸாம்ப்னா என்னன்ட்டு? ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இப்படி கேட்கும். ஸோ ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 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 இன்ஸ்டால், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, அப்பாச்சி அதாவது எக்ஸாம்ப் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகும். இது விண்டோஸில் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். அதுக்காக தான். வெயிட் பண்ணலாம், இது இன்ஸ்டால் ஆகட்டும். இது இன்ஸ்டால் ஆனவுடனே நான் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் ப்ரைவேட் ஐபி அப்படின்னா என்னன்னா, அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைவேட் ஐபி அப்படின்றது உங்களோட லோக்கலில் மட்டும், அதாவது நீங்கள் இப்போ என் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா, ஓகே, என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டரையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். தட் இஸ் எ ப்ரைவேட் ஐபி. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? இங்கே நீங்கள் ஒரு இப்படி சொல்லலாமா, ஒரு ஸ்டோரி மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ரைவேட் ஐபி அப்படின்றது, அதாவது ஒரு வீடு இருக்குது கைஸ். ஓகேவா? அந்த வீடு தான் என்னென்னா என்னோட ஒய்ஃபை ரவுட்ரு. ஓகேவா? அந்த வீட்டில் ஒரு 5 பசங்க இருக்காங்க. ஓகேவா? அந்த 5 பசங்களும் என்னோட 5 கம்ப்யூட்டர் டிவைசஸ். புரியுதா? அந்த 5 பசங்களும் என்னோட கம்ப்யூட்டர் டிவைசஸ். ஓகேவா? இந்த 5 பசங்களுக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஒருத்தன் வெப் சர்வர், இன்னொருத்தன் டேட்டாபேஸ் சர்வர், இன்னொருத்தன் பைத்தான் சர்வர். அதாவது அவன்கிட்ட அவன் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் மட்டும்தான் அவன் அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற 5 கம்ப்யூட்டரும் ஒரே சேம் ஒய்ஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரே சேம் ஒய்ஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகும்போது என்னோட ஒய்ஃபை ரவுட்டர் என்ன பண்ணும்? ஒய்ஃபை ரவுட்டர்னால் நீங்கள் ஒய்ஃபைலாம் போட்டிருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரவுட்டர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஒரு செட்டாப் பாக்ஸ் மாதிரி ஒன்று வைப்பாங்க. ஸோ அது பேர் தான் ஒய்ஃபை ரவுட்ரு. ஓகேவா? ஸோ அந்த ஒய்ஃபை ரவுட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த 5 பேருக்கும், அதாவது இந்த 5 கம்ப்யூட்டருக்கும் ஐபி அட்ரஸை அசைன் பண்ணும். ஓகேவா?
இந்த 5 ஐபி அட்ரஸும் பக்கத்தில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 192.168.1.1ன்றது ரவுட்ரு. ஓகேவா? ரவுட்ரு இங்கே ஒரு டிவைஸ். இதை நான் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைனே பண்ணிடுறேனே. இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதாவது இது வந்து என் ஒய்ஃபை ரவுட்ருங்க. ஓகேவா? இது வந்து அது இன்ஸ்டால் ஆகட்டும். இன்ஸ்டால் ஆகும்போது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இது வந்து என் ஒய்ஃபை ரவுட்ரு. இந்த ஒய்ஃபை ரவுட்ருக்கு ஒரு ஐபி இருக்கும். அதாவது என்னென்னா 192.168.162.0.1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ரவுட்ரு. என் ரவுட்டருக்கும் ஒரு ஐபி இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட என்னென்னா 5 கம்ப்யூட்டர் இருக்குது. இது கம்ப்யூட்டர் 1, இது கம்ப்யூட்டர் 2, இது கம்ப்யூட்டர் 3. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் லேபில் இருக்க மாதிரி, உங்களோட லேப் இருக்குல்ல, உங்களோட காலேஜ் லேப் இருக்குல்ல, அந்த காலேஜ் லேபில் இருக்க மாதிரி நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குங்க. ஓகேவா? அந்த காலேஜ் லேபில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரும் ஒரு ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? அந்த ஒய்ஃபை தான் நம்பர் 1. அதோட பேர் தான் என்னென்னா அதான் நம்பர் 1. லாஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்துக்கோங்க, 1ன்னு இருக்கும். ஓகே. ஸோ இப்போது இந்த ரவுட்டரோட இந்த கம்ப்யூட்டர் 1 நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஐபி கிடைக்கும் அப்படின்னா 192.168.0.2. இது வந்து நாங்கள் 62 ஓகே 62 ஓகே 0.2 அப்படின்னு இங்கே ஒரு ஐபி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு கம்ப்யூட்டரையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். புரியுதா? இன்னொரு கம்ப்யூட்டரையும் நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இப்போது இந்த கம்ப்யூட்டரோட ஐபி என்ன அப்படின்னா 192.162.0.3. ஓகே. ஸோ இது மாதிரி எல்லா கம்ப்யூட்டரையும் நம்ம இங்கே வந்து இந்த ஒரு வைஃபையோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி அந்த கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிட்டே வரும். ஓகே, புரியுதா? அதாவது என்னோட ஒய்ஃபை ரவுட்டர் இங்கே இருக்கும். என்னோட ஒய்ஃபை ரவுட்டர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டிவைஸ். என்னோட நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற ஃபர்ஸ்ட் டிவைஸ் யாருன்னா என்னோட ஒய்ஃபை ரவுட்ரு. அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கிற இந்த 4 கம்ப்யூட்டரையும் நான் என்ன பண்ணுறேன், என் ஒய்ஃபை டிவைஸோட கனெக்ட் பண்ணுறேன். அப்போ கனெக்ட் பண்ணும் போது இந்த ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு யூனிக் ஐபி அட்ரஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த லாஸ்ட் கம்ப்யூட்டரில் நான் ஒரு விஎம்ஐ ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. விஎம்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின். அதாவது அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு ஹைப்பர்வைசர்ன்ற சாஃப்ட்வேரில் இன்னொரு ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நான் ஹவு டு பில்டு ஓன் விபிஎஸ் சர்வர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலேயே உங்களுக்கு அது வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு விஎம். ஓகேவா? இது வந்து என்னென்னா ஒரு விஎம் அப்படின்றது விர்ச்சுவல் மிஷின். விர்ச்சுவல் மிஷின்னா அதுக்கு ஃபிசிக்கலாக ஹார்ட்வேர்ஸ் எதுவும் இருக்காது. அது வந்து ஒரு விர்ச்சுவல் டிவைஸ். அதாவது அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது டீட்டெயில்டாக புரியும் இந்த விஎம்னா என்ன அப்படின்றத. ஓகேவா? ஸோ இப்போது இந்த விஎம்மும் இது கூட கனெக்ட் ஆகிருக்கா. இப்போ இந்த விஎம்ஐயும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவேன். அதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ பிரிட்ஜ்டு நெட்வொர்க்னு சொல்லுவாங்க அது பேர். ஓகே. ஸோ பிரிட்ஜ்டு நெட்வொர்க் அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியும். ஸோ பிரிட்ஜ்டு நெட்வொர்க்காக நான் இந்த விஎம்ஐ வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன் கைஸ். அப்போ இந்த விஎம்க்கும் என்ன பண்ணும், என் ரவுட்டர் ஒரு ஐபி அட்ரஸை அசைன் பண்ணும். 192.162.0.6ன்னு வச்சிரும். ஸோ விஎம்மாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஐபி இருக்கும். ஓகே. அதே மாதிரி உங்களோட நார்மல் கம்ப்யூட்டர் இன்க்ளூடிங் உங்கள் ஃபோன், உங்களோட வீட்டில் இருக்கிற டிவி எல்லாத்துக்குமே ஒய்ஃபை ரவுட்ரு வந்து என்ன பண்ணுன்னா
ஒய்ஃபை ரவுட்டர் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு 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 ஐபி அட்ரஸை அசைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ எப்படி இந்த நெட்வொர்க் ஒர்க் ஆகுதுன்ட்டு கான்செப்ட் புரியுதா கைஸ்? புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்கள். ஹலோ, ஹலோ, யாருன்னா எதனா பேசுங்கப்பா. ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? புரியுதுண்ணா. எல்லாம் வச்சுட்டு எங்கன்னா போயிட்டீங்களா என்ன? ஓகே, ஸோ என்னோட ஒய்ஃபை ரவுட்டர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டிவைஸ். அதுக்கப்புறம் என்னோட நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிற எல்லாமே நெக்ஸ்ட் டிவைஸாக கனெக்ட் ஆகும். அது எல்லாத்துக்கும் தனித்தனி ஐபி அட்ரஸ் வரும். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு எதெல்லாம் சேமாக தெரியுது? இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் தான் மாறுது. கரெக்டாக 1 2 3 4 5 6 அப்படின்னு மாறுது. கரெக்டா? ஆமாண்ணா. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கா? பக்கத்துலேயே இருக்கா? பக்கத்துலேயேனா இது ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர், இது செகண்ட் கம்ப்யூட்டர், இது தேர்ட் கம்ப்யூட்டர், இது ஃபோர்த்து கம்ப்யூட்டர், இது ஃபிஃப்த்து கம்ப்யூட்டர், இது சிக்ஸ்த்து கம்ப்யூட்டர்னு நம்மளால் இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? ஐடென்டிஃபை பண்ண முடியுமா இது எந்த கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு? ஸோ இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதாவது என்னோட விர்ச்சுவல் சர்வர் இருக்குல்ல, ஸோ அதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். என்னோட அந்த இப்போ நான் வீட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற விர்ச்சுவல் சர்வர்லேருந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட 2 கம்ப்யூட்டர் இருக்குது. ஒன்று இதோட ஸ்க்ரீன் ஸ்டாப் ஆயிடுச்சா? யா, இதோட ஸ்க்ரீன் ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லை வருதா? ஓகே, உங்களுக்கு வந்து 2 ஸ்க்ரீனும் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட விண்டோஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கைஸ். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகெயின் இது வந்து ரெக்கார்டிங்கில் தெரியறதுக்காக நான் கொஞ்சம் இந்த இதை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Ctrl+Alt+T அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே இருக்குது? என்னோட வீட்டில் என்னோட ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் போயிட்டு ifconfig அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டை டைப் பண்ணுறேன். கமாண்ட் டைப் பண்ணோடனே எனக்கு என்ன கிடைக்குது? ஐபி அட்ரஸ் கிடைக்குது. அதாவது என்ன ஐபி அட்ரஸ்? 192.168.0.5 அப்படின்னு ஒரு ஐபி அட்ரஸ் எனக்கு இங்கே கிடைக்குது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருந்து, ஓகேவா, என்னோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்க்ரீன் தெரியுதா? யாருன்னா பார்த்து சொல்லுங்கள். தெரியுதுண்ணா. 2 ஸ்க்ரீனுமே தெரியுதா? ஆமாண்ணா. ஓகே, ஃபைன். இப்போது என்னோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்கும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது விண்டோஸ், ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ifconfig அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ifconfigனு டைப் பண்ணால் இங்கே ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது, IPv4ன்னு. இங்கே என்ன அட்ரஸ் இருக்குது, அங்கே என்ன அட்ரஸ் இருக்குது பார்த்து சொல்லுங்கள். லினக்ஸில் 192.168.0.5ன்னு இருக்கா? லினக்ஸில் சொல்லுங்க கைஸ். கிளியரா தெரியல சூர்யா. விண்டோஸில் இருக்கிறதா? ஆமா, விண்டோஸில் இருக்கிறத வந்து நான் ஜூம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், IPv4 அதாவது WLAN அடாப்டர், இதுதான் என்னோட ஒய்ஃபை அடாப்டர். இந்த ஒய்ஃபை அடாப்டரில் இங்கே வந்து IPv4ன்னு ஒன்று இருக்கும். இந்த லைனை பாருங்கள். இந்த லைனில் என்ன இருக்குது அப்படின்னா 192.168.0.4. ஆனால் என்னோட லினக்ஸில் இருக்கிறது என்னது 192.168.0.5. கரெக்டாக?
இங்கே வந்து 2 ஐபியும் இருக்குது. ஸோ இப்போது என்னோட இந்த கம்ப்யூட்டரில் இருந்து இங்கே விண்டோஸில் சிஎல்எஸ் போட்டிங்கன்னா கிளியர் ஆகிடும். இப்போ இந்த கம்ப்யூட்டரில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா பிங்குன்னு ஒரு கமாண்ட் இருக்குங்க. இந்த பிங்குன்ற கமாண்ட் என்னென்னா இந்த அதாவது உங்களோட நெட்வொர்க்கில் ஆக்சஸ் ஆகக்கூடிய எல்லா ஐபிஸையும் இந்த பிங் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல போயிட்டு google.com அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு ரீப்ளே வரும். எங்கே இருந்துன்னா கூகுள் சர்வர்லேருந்து எனக்கு ரீப்ளே வரும். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது பிங் அப்படின்னு போட்டுட்டு 192.168.0.5 அப்படின்னு சொல்லி போடுறேன். எனக்கு ரீப்ளே வருதா? கூகுளில் வந்த மாதிரி எனக்கு ரீப்ளே வருதா? ஆமாண்ணா. வருதா? ஸோ இதே விஷயத்த நான் என்ன பண்ணுறேன், இப்போ லினக்ஸில் இருந்து ஓகேவா பிங் 192.168.0.4 கொடுக்குறேன். ஸோ இப்போது இங்கேயும் எனக்கு ரீப்ளே வரும். ஒன்ஸ் அகெயின் 4 தானே இதோட ஐபி, விண்டோஸோட ஐபி. ஐபி கான்ஃபிக் ஏன்னா அதை நான் ஆமாம் 4 தான். 192.168.0.4. ஓகே, இது வந்து இந்த 4 வந்து ட்ராவல் ஆகாது. ஏன்னா பிகாஸ் என்னோடய விண்டோஸோட ஃபயர்வால் வந்து இதை பிளாக் பண்ணலாம். பட் நான் இங்கேருந்து என்னோடய லினக்ஸை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அது தெரியுதா? ஸோ இங்கேருந்து நான் பிங் 192.168.0.5ன்னு போட்டேன்னா எனக்கு ரீப்ளே வரும். இந்த ரீப்ளே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட லினக்ஸ்லேருந்து எனக்கு ரீப்ளே வருது. ஸோ இது மாதிரி உங்களோட லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது உங்கள் லேபில், அதாவது உங்கள் காலேஜ் லேபில் இப்போ நிறைய கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த கம்ப்யூட்டர் எல்லாமே ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர் கூடயும் உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும் கைஸ். புரியுதா? புரியுதுண்ணா. கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுனா அந்த கம்ப்யூட்டரை நீங்கள் ரிமோட்டாக ஆக்சஸ் எடுக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஃபைல் ஷேர் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். அது எப்படின்னு நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ அது எப்படின்றதெல்லாம் நான் பண்ணி காட்டுவேன் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது என்னோடய லினக்ஸ் சர்வர்லேருந்து என்னால் பிங் பண்ணால் அது வேலை செய்யுது. அது ஓகே, அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போயிட்டு இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு தெரியுதா? இந்த அப்பாச்சி எக்ஸாம்ப் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த அப்பாச்சி எக்ஸாம்பை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல போய் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன சொல்லுது, பிளாக் போர்ட்டா? இதுதாங்க இதில் ஒரு பெரிய தலைவலி. இந்த விண்டோஸில் ஃபயர்வால் வந்து இந்த விண்டோஸ்க்கு வந்து ஃபயர்வால் இருக்குது. அது வந்து பிளாக் பண்ணும் நம்மளோட அப்பாச்சி சர்வரை. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்ப்னு சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல்னு வந்து ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் இதை போயிட்டு இங்கே ஸ்டார்ட் கொடுத்தேன்னா ரெண்டாவில். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு டியூ டு பிளாக்கிங் போர்ட்டா? பிளாக்கிங் போர்ட்னா போர்ட் வந்து பிளாக் தான் பண்ணுது, போர்ட் ஆல்ரெடி ரன்னிங் இல்லை. அதாவது என்னோடய விண்டோஸ் வந்து தடுக்குதுங்க. இதுதான் இந்த விண்டோஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவன் பண்ண விட மாட்டான்.
126. ஓகே, ஸோ இதை வந்து கில் பண்ணலாம். இது கில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இங்கே அதாவது டாஸ்க் மேனேஜர்னு ஒன்று இருக்கும். இந்த டாஸ்க் மேனேஜரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ராசஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கும். இந்த ப்ராசஸில் உங்களுக்கு 80ன்ற போர்ட்டில் என்ன ரன் ஆகுறான்? எயிட்டீன்ற போர்ட்டில் என்ன ப்ராசஸ் ரன் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து how to find the process and kill கமாண்ட். ஏன்னா எனக்கு விண்டோஸில் ப்ராசஸை கில் பண்ணுற கமாண்ட் தெரியாது. நான் விண்டோஸில் அவ்வளோவெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ப்ராசஸை கண்டுபிடிக்கிற கமாண்ட் வந்து இதை காப்பி பண்ணிட்டோமா, இங்கே போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஸோ ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணால் பேஸ்ட் எனிவே கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இப்போ லிசன் ஆகுது. லிசன் ஆகிறது வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ என்னென்னா இந்த போர்ட்டு இந்த ரெண்டு போர்ட்டும் அதை யூஸ் பண்ணுது. ஓகே ஃபைன். ஸோ அதை கில் பண்ணோம் அப்படின்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணோம். ஓகே, டாஸ்க்கு கில் பிஐடியா கமாண்ட் அது. ஓகே, டாஸ்க்கு கில் பிஐடியில் இந்த என்னென்னா 4016 ஆக்சஸ் டினைடு. இது மாதிரி இது விண்டோஸில் மட்டும் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து விண்டோஸ் நம்மளை பண்ணவே விட மாட்டான். 4620 1 செகண்ட். ஐயோ 443லாம் இவ்வளோ ரன் ஆகுது. இந்த விண்டோஸ் வந்து தேவையில்லாத வேலைலாம் பார்க்கும். ஸ்மார்ட் வேணாம், நீ வந்து GPT-5 தான். ஓகே, கில் ஆல் ப்ராசஸ் கிவ் ஏ கமாண்ட். மொத்த ப்ராசஸையும் மொத்தமாக delete பண்ணி விட்டுறலாம்.
வெறுப்பேத்துறாயா இவன். ஒரே நிமிஷங்க, இதை போயிட்டு நான் இதுலேயே போர்ட்டை மாற்றி விட்றலாம் பாசாமல் பார்க்குறேன். 80 ரன் ஆகும் அப்படின்ட்டு. லிசனில் வந்து 80 வச்சாச்சா. அதுக்கப்புறம் சர்வர் 80. இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இங்கே என்ன நடக்குது, நெட்வொர்க்கோட வேலை என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எக்ஸாம் ஓப்பன் பண்ணால் ஸ்டார்ட். ஓகே, ஹலோ. ஓகேங்க, இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து ஸ்டார்ட் ஆகி இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ இது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்னோடய ப்ரௌசரில் போயிட்டு சும்மாவே இந்த இடத்துல நான் என்ன பண்ணலான்னா, லோக்கல் ஹோஸ்ட் 8080 அப்படின்றதெல்லாம் நான் இப்போ ரன் பண்ணுறேன். கரெக்டாக? அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு இப்படி ஒரு இது வரும். அதாவது எக்ஸாம்ப் அப்பாச்சி மரியா டிபி பிஹெச்பி போல் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்பேஜ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னா லோக்கல் நெட்வொர்க் இது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து லோக்கலாக இருக்கா. அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ என்னோடய ஃபயர்ஃபாக்ஸில் இருந்து அதாவது என்னோடய லினக்ஸில் இருந்து என்ன பண்ணுறேன், 192.168.0.5 இது வந்து 4 கரெக்டாக 4:8080 அப்படின்றத ரன் பண்ணால் எனக்கு லினக்ஸ்லையும் அதான் காட்டும். தெரியுதா? ஸோ இப்போ இங்கே இருக்கிறது வந்து என்னோடய லினக்ஸு. ஓகே, இது வந்து என்னோடய விண்டோஸு. இப்போ என்னோடய விண்டோஸில் என்ன இருக்குது, அதே பேஜ் இருக்கா, அதே பேஜ் அங்கேயும் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் 192.168.0.4ன்னு போட்டிங்கன்னா இந்த வெப்சைட் வராது. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுது சூர்யா. நீங்கள் போயிட்டு ப்ரௌசரில் இந்த ஐபியை போட்டால் உங்களுக்கு இந்த வெப்சைட் காட்டாது. இது எனக்கு தான் காட்டும். ஏன் அப்படின்னா என்னோட சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் இருக்க எல்லா டிவைசஸ்லையும் காட்டும். எக்ஸாம்பிளுக்கு இன்க்ளூடிங் மை ஃபோன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இதில் ஒரு இதை வந்து நான் அப்படியே ஸ்டாப் ஷேரிங் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே வந்து என்னோடய விண்டோஸை வந்து நான் ஸ்டாப் ஷேரிங் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என் ஃபோனில் இந்த மீட்டிங்கில் கனெக்ட் ஆகிறேன். ஓகே, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லினக்ஸ் கம்ப்யூட்டரில் நான் வந்து என்னென்னா இந்த ஐபி, அதாவது இது எங்கே ரன் ஆகுதுன்னா என்னோடய விண்டோஸில் அப்பாச்சின்ற சாஃப்ட்வேரை நான் ரன் பண்ணுறேன். என்னோடய விண்டோஸ் கம்ப்யூட்டர், என்னோடய விண்டோஸ் லேப்டாப்பில் அப்பாச்சி ரன் ஆகிட்டுருக்கு. அதை நான் என்னோடய லினக்ஸ் கம்ப்யூட்டரில் இருந்து ஆக்சஸ் பண்ணுறேன். எப்படின்னா என்னோடய விண்டோஸ் கம்ப்யூட்டரோட ஐபி, அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ண அந்த போர்ட்டை போட்டு நான் இங்கே ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா என் ஃபோனில் நான் கனெக்ட் ஆகிறேன் இப்போது. ஓகேவா கைஸ்? இது வந்து என்னோடய ஃபோனு. இப்போ என் ஃபோனில் ப்ரௌசரில் போயிட்டு நான் என்ன சர்ச் பண்ணுறேன்னா 192.168, அதாவது இங்கே இருக்கிறது 168.0.4. ஓகேவா?
:8080 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். இப்போ என்ன கேட்குது இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு நாட் செக்யூர்டு சைட்டுன்னு காட்டுதா. என்ன பண்ணுறேன், கண்டினியூ டு சைட்டுன்னு கொடுக்குறேன். வந்துருச்சா? அதே எக்ஸாம்போட பேஜ் இருக்கா? என் ஃபோன்லேயும் என்னால் பார்க்க முடியுதா? எப்படின்னா என் ஃபோனும் இதே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு, என்னோட சேம் ஒய்ஃபைல. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? இப்போது என் வீட்டிலையே என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டில் மட்டும் ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணி தரீங்க. அந்த சாஃப்ட்வேர் அந்த கம்பெனிக்கு உள்ளே மட்டும் ரன் ஆகணும். அதாவது அந்த கம்பெனியோட நெட்வொர்க்கில் மட்டும்தான் அது ரன் ஆகணும். வேறு எந்த நெட்வொர்க்லேயும் அது ரன் ஆகக்கூடாது. அப்படின்னா அதை இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகேவா? லோக்கலாக ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரில் டிப்ளாய் பண்ணி அவங்களோட ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டா நீங்களும் அதே ஒய்ஃபைல கனெக்ட் ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த சர்வரோட, அதாவது இந்த 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 சாஃப்ட்வேரோட ஆக்சஸ் கிடைக்கும். புரியுதா? புரிஞ்சா கைஸ்? புரியுதுண்ணா. நெட்வொர்க்கிங் எப்படி இருக்குது புரியுதா? இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இது ப்ரைவேட்னா இப்போ நீங்கள் நான் பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணலாம். ப்ரைவேட்டாக உங்களுக்கு வேலை செய்யும். ஓகே. பப்ளிக்னா என்ன? அப்போது பப்ளிக் நெட்வொர்க்கிங்னா என்ன? பப்ளிக் நெட்வொர்க்கிங்னா என்னோட ஸ்டாட்டிக் ஐபி இருக்கா? இப்போ நான் இங்கே இந்த இதிலிருந்து நான் மீட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப். ஓகே. ஸோ நான் என் லேப்டாப்பில் வரேன். ஓகே. ஸோ இப்போ பப்ளிக் நெட்வொர்க்னா என்ன? பப்ளிக் நெட்வொர்க் அப்படின்றது என்ன சொல்கிறதுனா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என் வீட்டில் க்ரியேட் பண்ணியிருக்க அந்த சர்வர், அதாவது நான் எங்கள் வீட்டில் க்ரியேட் பண்ணியிருக்க சர்வரை நான் ஒரு பப்ளிக் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறேன். கரெக்டாக? எனக்குன்னு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வந்து யார் தருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஐஎஸ்பி தருவாங்க. அப்போது நான் இங்கே போயிட்டு வாட் இஸ் மை ஐபி அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு வெப்பேஜ் வரும். இந்த வெப்பேஜை ஜஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா என்னோட IPv4 எனக்கு இங்கே காட்டும். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஐபி. புரியுதா? இது வந்து என்னது? ஒரு ஸ்டாட்டிக் ஐபி. இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஐபியை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? உபுண்டோவோட அப்பாச்சி டிஃபால்ட் பேஜ் கிடைக்கும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா கைஸ்? இப்போ இதே ஐபி அட்ரஸை நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் ஃபோன்லேயோ போட்டு பாருங்கள், உங்களுக்கும் இந்த பேஜ் வரும். இது பேர் பப்ளிக் நெட்வொர்க். புரியுதா? புரியுதுண்ணா. கான்செப்ட் புரியுதா? ப்ரைவேட்னா என் லோக்கல் சிஸ்டமில் நான் ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஐபியில் ரன் பண்ணி நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா அது என் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸ்லேயும் காட்டுமே தவிர மற்றவங்களுக்கு காட்டாது. அதே பப்ளிக் நெட்வொர்க்னால் நான் ஒரு ஸ்டாட்டிக் ஐபியை அதாவது என்னோடய சர்வருக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அப்பாச்சி சர்வரை ரன் பண்ணுறேன். அந்த அப்பாச்சி சர்வர் ஸ்டாட்டிக் ஐபியோட கனெக்ட் ஆகிருக்கனால யார் வேணாலும் இந்த பேஜை பார்க்கலாம். anyone can see this page. ஓகேவா? எல்லாருமே இந்த பேஜை பார்க்க முடியும். ஸோ இதுதான் பேசிக் நெட்வொர்க்கிங். ஓகே. அப்போ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்ண முடியும் டெஃபினட்டாக. ஓகே கைஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது நம்ம ஒரு குட்டி கான்செப்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா இப்போது என்னோட விண்டோஸ் கம்ப்யூட்டர் இருக்குது. ஓகேவா? என்னோட விண்டோஸ் லேப்டாப், என்னோடய லேப்டாப்பை நான் என் சர்வரோட கனெக்ட் பண்ணணும். ஓகே. அதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா இங்கே தான் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை பற்றி பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் இது போகலாம். ஓகே கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா
SSH அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகேவா, இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா SSH சர்வர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த SSH சர்வர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்டுன்னு கிடையாது, இங்கே வந்து செக்யூர் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ செக்யூர் ஷெல் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு SSH சர்வருக்கு, அதாவது SSHக்கான ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ இதை SSH சர்வர்னு சொல்கிறாங்கன்னா செக்யூர் ஷெல் சர்வர்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதை நம்ம ரிமோட் SSHன்னு சொல்லுவாங்க. ரிமோட் SSH. இந்த ரிமோட் அப்படின்னா என்ன? பேசிக்காக ரிமோட்னா என்ன? ஒரு விஷயத்தை தொடாமல் ஆக்சஸ் பண்ணுறது பேர் ரிமோட்டு. கரெக்டாக? டிவியில் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுற பட்டன் இருக்கும், ஆனால் நம்ம அதை போய் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம், கையில் ரிமோட் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் அதில் ப்ரோக்ராம் சேஞ்ச் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் சேஞ்ச் ஆகும். அதாவது டிவியை டச் பண்ணாமலே நான் சேனலை மாற்றுறேன். கரெக்டாக? ஸோ இது பேர் தான் ரிமோட்டு. அப்போ ரிமோட் SSH அப்படின்னா என்னென்னா, SSH அப்படின்றது செக்யூர் ஷெல்லு, ரிமோட் SSH அப்படின்றது ஒரு ஷெல்லை ரிமோட்டை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ என் வீட்டில் ரன் ஆகிற அந்த சர்வரை, இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், இதெல்லாம் தேவையில்லாதது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகேவா, CMD அப்படின்ற இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா இப்போ SSH சர்வர்னு ஒன்று இருக்கும், அந்த SSH சர்வர் தான் என்னோட சர்வருக்குள்ளே ரன் ஆகுது. ஓகே, அது ஒரு சாஃப்ட்வேர், அது வந்து போர்ட் 22 அப்படின்ற போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் என்னோட விண்டோஸ் வந்து கிளைண்ட்டு. ஓகேவா, என் விண்டோஸ் கம்ப்யூட்டர் வந்து கிளைண்ட்டு. இந்த விண்டோஸில் SSH கிளைண்ட் இருக்கும், அது டிஃபால்ட்டாகவே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா SSH அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்னோட சர்வரோட யூசர் நேமு, அதாவது லினக்ஸ் சர்வரோட யூசர் நேம், அது நான் என்ன வச்சுருக்கேன்னா சூர்யான்னு வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்னோட சர்வரோட IP அட்ரஸ். ஓகேவா, இதான் என் IP. அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன காட்டும், நீ இந்த சர்வரோட கனெக்ட் பண்ண போறியா அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன், எஸ் நான் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன சொல்லுது, என்னோட சர்வரோட பாஸ்வேர்டை போடு, என்னோட லினக்ஸோட பாஸ்வேர்டுங்க. ஓகே, ஸோ என்னோட லினக்ஸ் பாஸ்வேர்டை நான் இந்த இடத்துல போடுறேன். ஓகேவா, இப்போ என்ன ஆயிடுச்சு, என்னோட லினக்ஸ் வந்து என்னோட விண்டோஸோட கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு உபுண்டு அப்படின்னு இருக்கும். புரியுதா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், சூர்யா அட் உபுண்டு சர்வர்னு மாறிடும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, user/asserன்னு இருந்துச்சு, C:\user/asserன்னு இருந்துச்சு, ஆசர்னு இருந்தது. ஆனால் இப்போ என்னவாயிருக்கு, சூர்யா அட் உபுண்டு சர்வர்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இங்கே எல்எஸ் தரேன். இது என் கம்ப்யூட்டர் இருக்கிற ஃபைல்ஸான்னு கேட்டால் கிடையாது. எங்கே இருக்கிற ஃபைல்ஸ்னால் என்னோட லினக்ஸில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா யூநேம்னு கேட்குறேன், லினக்ஸ்ன்னு சொல்லுதா. இப்படி தான் உங்களோட ஓன் சர்வர்ஸ், அதாவது நீங்கள் ஒரு VM, அதாவது வித்து சர்வர் அப்படின்ற இதை பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன தருவேன் அப்படின்னா உங்களோட சர்வருக்கான SSH ஆக்சஸை உங்களுக்கு தருவேன். ஓகேவா, அந்த SSH ஆக்சஸ்க்கான பாஸ்வேர்டையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா, அதாவது எப்படி கனெக்ட் பண்ணணுன்னா SSH அப்படின்ற ஒரு கமாண்டு, உங்களோட யூசர் நேம் அட்டு என்னோட சர்வரோட IP போட்டிங்கன்னா நீங்கள் இந்த சர்வருக்குள்ளே கனெக்ட் ஆகிடுவீங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்வரை ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ணலாம். புரியுதா? ஸோ இப்போ இதுக்குள்ளே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், CD டெஸ்க்டாப் போயிடுறேன். இந்த டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணுறேன்னா டச் hello.txt ஒரு ஃபைல் வைக்கிறேன். இப்போ இது வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. எங்கே hello.txt க்ரியேட் ஆகிருக்கு. கரெக்டாக?
ஸோ இப்போ இந்த allo.txtயை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட லினக்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ லினக்ஸில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்டையர் ஸ்க்ரீன். இப்போ என்னோடய லினக்ஸ் கம்ப்யூட்டர் வந்து ஸ்க்ரீன் ஷேர் ஆகும். இதோட டெஸ்க்டாப்பில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா allo.txtன்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். தெரியுதா? இந்த கார்னரில் allo.txtன்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி நான் க்ரியேட் பண்ணேன்னா என் விண்டோஸ்லேருந்து. இப்போ நான் இங்கேருந்து இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ அங்கே பாருங்கள். இப்போ இதில் ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா hello1.txtன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் ஆயிடுச்சா? இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் க்ரியேட் ஆகிருக்கும். தெரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது எப்படி நான் பண்ணுறேன்னா ரிமோட்டாக என் கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணுறேன். எப்படின்னா என்னோடய சர்வரை. ஓகே, இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது யார்? SSH அப்படின்றது. ஓகே, இது ஒரு வழிங்க, இது ஒரு வழி. ஓகே, இந்த வே ஆஃப் இது வழியாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம் உங்களோட சர்வர் கம்ப்யூட்டரை. நெக்ஸ்ட்டு இன்னொரு வழி என்ன அப்படின்னா, அது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா அது ரொம்பவே சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட VS Code அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த VS Code சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏ ரிமோட் விண்டோன்னு இருக்கும். ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணணும். இதில் கனெக்ட் டு ஹோஸ்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணணும். இந்த கனெக்ட் டு ஹோஸ்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் நியூ SSH ஹோஸ்ட் அப்படின்னு இருக்கும், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல SSH நம்ம அந்த கமாண்ட் இருக்குள்ள SSHோட கமாண்டு அது சூர்யா அட்டு அதுக்கப்புறம் என்னது என்னோட ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறம் என்னது என்னோட ஐபி அட்ரஸ் கொடுத்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட்னு வரும். இந்த கார்னரில் வரும் கனெக்ட்னு, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களோட பாஸ்வேர்டை போட்டுருங்க. ஓகே, பாஸ்வேர்டை போட்டோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும், டவுன்லோட் VS Code சர்வர் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணுவோம். எங்கன்னா என்னோடய லினக்ஸ்குள்ளே போய் ஒரு VS Code சர்வர் வந்து டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இடத்துல ரிமோட் அப்படின்றது சுற்றிக்கிட்டே இருக்கா, இது வந்து கனெக்டடுன்னு வரும். வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஏன்னா இது VS Codeோட கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணிவிட்டு கனெக்ட் ஆகிடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SSH என்னோட ஐபி அட்ரஸ் இந்த இடத்துல இருக்கும். இப்போது நீங்கள் இந்த போர்ட் ஃபார்வர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெர்மினல் அப்படின்றத ஓப்பன் பண்ணலாம். இங்கே பார்க்கலாம் சூர்யா அட்டு உபுண்டு சர்வர். புரியுதா? இப்போ இங்கே எல்எஸ் பண்ணனா டெஸ்க்டாப் அதெல்லாம் வரும். இப்போ நான் என்ன பண்ணலாம், சிடி டெஸ்க்டாப்புக்கு போகிறேன் அப்படின்னா டெஸ்க்டாப் போய் எல்எஸ் கொடுத்தேன்னா நான் அங்கே க்ரியேட் பண்ண அந்த ஃபைல்ஸ்லாம் இங்கே இருக்குது. தெரியுதா? hello1.txt hello.txtன்ற அந்த ஃபைல் இங்கே இருக்குது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து உங்களோட சர்வருக்கான ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் நேவிகேட் பண்ணலாம். இப்போது எனக்கு வந்து home/suryan இருக்குது. இதில் டெஸ்க்டாப் அப்படின்ற ஃபோல்டருக்கு நான் போனேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல அந்த 2 ஃபைல் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்படி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போது ஃபோல்டர் வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன்னு அர்த்தம். ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு போகிறேன். அப்போது நீங்கள் ட்ரஸ்ட்டு ஃபோல்டர் கண்டினியூன்னு கொடுத்துட்டு இப்போ பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு போடணும். புரியுதா? பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் hello.txtன்னு ஒரு ஃபைலு, hello1.txtன்னு ஒரு ஃபைலு. ஸோ இந்த 2 ஃபைலும் இதுக்குள்ளே இருக்கும். புரிஞ்சா? VS Code வழியாகவும் நம்ம சர்வரை கனெக்ட் பண்ண முடியும். எப்படின்னா SSH கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் உங்களுக்கு தருவேன். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா VS Codeோட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. அதாவது VS Code வழியாக எங்களோட சர்வரோட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க.
இது ஒரு வழி. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக உங்களோட லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாகவும் நீங்கள் இதில் கனெக்ட் ஆகிடலாம். ஸோ இதில் கனெக்ட் ஆகினீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். புரிஞ்சா? இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எஸ்எஸ்ஹெச் வழியாக எப்படி சர்வரை கனெக்ட் பண்ணணுன்ட்டு, இந்த எஸ்ஹெச் செட்டப் சர்வருக்குள்ளே எப்படி எஸ்ஹெச் செட்டப் பண்ணுறதெல்லாம் நான் ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரு வீடியோவாக போட்டேன். ஓகேவா? அந்த வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து எங்களோட சர்வரை கனெக்ட் பண்ணணும், நான் கொடுக்குற சர்வரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வழிகளை ஃபாலோ பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். ஒன்று கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக எஸ்எஸ்ஹெச்சோட கமாண்டை போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா விஎஸ் கோடில் போயிட்டு எஸ்எஸ்ஹெச் கமாண்டை போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? கான்செப்ட் ஓகேவா கைஸ்? புரியுதுண்ணா. ஓகே, ஸோ இப்படி தான் எஸ்எஸ்ஹெச்சே வேலை செய்யுது. அப்போது ஒரு ஒரிஜினல் சர்வரையே நம்ம இப்படி தான் கனெக்ட் பண்ணுவோம் வீட்டில் இருந்து. புரியுதா? எங்கேயோ இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை, ஓகேவா, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கனெக்ட் பண்ணணும்னா இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். திஸ் இஸ் அ வே. புரிஞ்சா? ஸோ இது மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஒரு சர்வரை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன தருவாங்க? எஸ்எஸ்ஹெச் ஆக்சஸ் தான் தருவாங்க. நீங்கள் அந்த எஸ்எஸ்ஹெச் ஆக்சஸ் வச்சு உங்களோட சர்வரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ப்ரைவேட் நெட்வொர்க் பற்றி பார்த்தோம், பப்ளிக் நெட்வொர்க் பற்றி பார்த்தோம், எஸ்எஸ்ஹெச் வழியாக எப்படி நம்மளோட சர்வரை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் போயிட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான கிளாஸ் வந்து இது போதும். நான் இதில் இன்னும் நிறைய போட்டு குழப்ப விரும்பலை. ஸோ நாளைக்கு கிளாஸில் நம்ம லினக்ஸை பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ ஓகேவா கைஸ்? நாளைக்கு கிளாஸில் நான் உங்களுக்கு லினக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ லினக்ஸோட கமாண்ட்ஸ் என்ன, லினக்ஸ் கமாண்ட்ஸ், லினக்ஸோட பேசிக்ஸ், லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகேவா? இன்றைக்கி இது வரைக்கும் போதும். இன்றைக்கி கிளாஸில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நெட்வொர்க்கிங்னா என்னென்னு புரிஞ்சா? நெட்வொர்க்கிங்னா என்னென்னு புரிஞ்சா? ஓகே, நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். நெட்வொர்க் அப்படின்றது ரெண்டு டைப்பு இருக்கும். ஒன்று ப்ரைவேட்டு, இன்னொன்று பப்ளிக்கு. ப்ரைவேட்டுன்றது உங்கள் வீடு மாதிரி, அது உங்களுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். பப்ளிக்குன்றது ஒரு பப்ளிக் பிளேஸ், அது யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்யூட்டரை நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா போர்ட்ஸுன்றது கிடைக்கும். ஸோ இந்த போர்ட்டில் மொத்தம் 65,553 போர்ட்ஸஸ் இருக்குது. என்னோடய கம்ப்யூட்டருக்குள்ளே நான் ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணுவேன். அது என்ன சாஃப்ட்வேர்னால் சர்வர் சாஃப்ட்வேர்ஸ். அந்த சர்வர் சாஃப்ட்வேர்ஸில் அப்பாச்சி 2 அப்படின்றது ஒரு வெப் சர்வர், MySQL அப்படின்றது ஒரு டேட்டாபேஸ் சர்வர். இப்போது அப்பாச்சி 2ன்ற அந்த வெப் சர்வரை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 80 and 443ன்ற போர்ட்டில் தான் அது ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ 80ன்ற போர்ட்டில் நான் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அப்பாச்சியோட டிஃபால்ட் பேஜ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களோட ஒய்ஃபை ரவுட்டர் தான் உங்களோட நெட்வொர்க்கில் ஃபர்ஸ்ட் டிவைஸு. ஓகேவா? அது கூட நீங்கள் உங்கள் லேப்டாப், உங்கள் ஃபோன், உங்கள் டிவி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். அந்த ஐபி அட்ரஸ் யார் அசைன் பண்ணுவோன்னா உங்களோட ரவுட்டர் அசைன் பண்ணும். ஸோ அப்போது இந்த ஐபி எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிறனால உங்களால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருந்தா. ஓகே, இதே பப்ளிக் நெட்வொர்க்காக இருந்தால் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் அந்த கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னா போர்ட் வழியாக. நான் ஏதாவது ஒரு போர்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்பேன், அந்த போர்ட்டை மட்டும்தான் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லைனா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ எஸ்எஸ்ஹெச் வந்து 22ன்ற போர்ட்டில் ரன் ஆச்சுன்னா யார் வேணாலும் 22ல் போயிட்டு என்னோடய பாஸ்வேர்டை போட்டு கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இல்லை 18ன்ற போர்ட்டில் அப்பாச்சியை ரன் பண்ணுறனால ப்ரௌசரில் போய் என் ஐபியை போட்டிங்கன்னா அதில் என்ன வெப்சைட் இருக்கோ அந்த வெப்சைட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்கான கிளாஸோட ஓவர்வியூ. புரிஞ்சா? இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றதை நான் இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து புரியும். ஓகே, இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லைண்ணா. ஓகே, ஏதாச்சும் கேட்கணுமா? ஏதாச்சும் டவுட் கேட்கணுமா?
ஆனால் ஓவர் வியூ மட்டும் ஒரு நிமிஷம் திருப்பி சொல்லுங்கண்ணா. சரி சரி ஓகே. இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, நெட்வொர்க் அப்படின்றது 2 டைப் ஆஃப் நெட்வொர்க் இருக்குது. ஓகேவா? ஒன்று ப்ரைவேட் நெட்வொர்க், இன்னொன்று பப்ளிக் நெட்வொர்க். ஓகேவா? இந்த ப்ரைவேட் நெட்வொர்க் தான் உங்களோட மொபைல் ஹாட்ஸ்பாட்டு, நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுற நெட்வொர்க்கு எல்லாமே ப்ரைவேட்டாக தான் இருக்கும். பப்ளிக் நெட்வொர்க் அப்படின்றது நீங்கள் தான் உங்களோட ஒய்ஃபை ப்ரொவைடர், அதாவது ஒய்ஃபை ஆர் ப்ராட்பேண்ட் ப்ரொவைடர்னு சொல்லலாம் அவங்கள. ஸோ அதாவது ஐஎஸ்பின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஆக்ட். ஓகேவா? நான் ஆக்ட்டுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஐபி வேணும், நான் வந்து என்னோடய வீட்டிலையே ஒரு ஹோம் சர்வர் பில் பண்ண போகிறேன், எனக்கு ஸ்டாட்டிக் ஐபி வேணும், எனக்கு அந்த ஸ்டாட்டிக் ஐபியை மட்டும் அசைன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்குவாங்க என்கிட்ட இருந்து. ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக என் ஒய்ஃபை காஸ்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு 300 ருபீஸ் per மந்த்துக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து 3 மந்த்துக்கு 700 ருபீஸ் போட்டாங்க. 700 ருபீஸ் நான் பே பண்ணேன். ஓகேவா? பே பண்ண உடனே என்ன ஆகிடும்னா என்னோடய இன்டர்நெட் ஸ்பீட், அதாவது என்னோடய இன்டர்நெட் ரீசார்ஜோடு சேர்ந்து ஸ்டாட்டிக் ஐபியோட சார்ஜஸையும் நான் பே பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஸ்டாட்டிக் ஐபியை வாங்கிட்டேன். வாங்கின உடனே என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய வீட்டில் ஒரு சர்வர் கம்ப்யூட்டரை நான் பில் பண்ணியிருக்கேன். அந்த சர்வர் கம்ப்யூட்டரை என்னோடய ஒய்ஃபையோட நெட்வொர்க்கில் ஈத்தர்நெட் கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 65,553 போர்ட்ஸஸ் இருக்கும். அதாவது ஒரு கம்ப்யூட்டரை நெட்வொர்க்கோடு கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இத்தனை போர்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போது என்னோடய கம்ப்யூட்டருக்கு உள்ளே நான் வந்து சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணுறேன். என்ன மாதிரி சாஃப்ட்வேர்னால் ஒரு வெப் சர்வர் சாஃப்ட்வேரையும் ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ணுறேன். அந்த வெப் சர்வர் சாஃப்ட்வேர் தான் அப்பாச்சி அப்படின்ற சாஃப்ட்வேர். அது வந்து என்ன பண்ணுன்னா 80ன்ற போர்ட்டையும் 443ன்ற போர்ட்டையும் ஓப்பன் பண்ணும். ஸோ அதனால் என்னால் என்ன பண்ண முடியுது, என்னோடய ஸ்டாட்டிக் ஐபியை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாச்சி அப்படின்ற ஒரு டிஃபால்ட் பேஜ் வந்து வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போது அது எப்படி, இப்போது பப்ளிக் நெட்வொர்க்னால் அது ஓகேவா? பப்ளிக் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணால் நான் என்னோடய சர்வரில் போயிட்டு அப்பாச்சி சர்வரை ஆன் பண்ணி விட்டேன்னா உங்களால் அதை பார்க்க முடியும். நான் என்னோடய சர்வரில் அப்பாச்சி சாஃப்ட்வேரை போய் ஆஃப் பண்ணிட்டேன்னா உங்களால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான், அதான் வித்தியாசம். ஓகே, இது லோக்கல், அதாவது ப்ரைவேட் ஐபி அப்படின்னா என்னென்னா உங்களோட ரவுட்டர் இருக்குல்ல, உங்கள் ரவுட்டர் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டிவைஸ். உங்களோட நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க ஃபஸ்ட்டு டிவைஸே உங்களோட ரவுட்டர் தான். ஓகேவா? அதுக்கப்புறமா தான் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோன், டிவி, லேப்டாப், டேபு எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது எல்லாத்துக்கும் உங்களோட ரவுட்டர் என்ன பண்ணுன்னா ஒரு ஐபி அட்ரஸை அசைன் பண்ணும். அந்த ஐபி அட்ரஸ் எப்படி இருக்குன்னா பக்கத்தில் தான் இருக்கும். அதாவது 192.168.0.1னா இது 2, இது 3, இது 4, இது 5ன்னு இருக்கும். அப்போது இங்கேருந்து ஒரு பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டரை நீங்கள் பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஆக்சசபிளாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா உங்களோட எல்லா கம்ப்யூட்டரும் சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கனால. ஸோ அதனால தான் நான் என்னோடய விண்டோஸ் லேப்டாப்பில் அப்பாச்சி சர்வரை ஸ்டார்ட் பண்ணால் என்னோடய லினக்ஸ்லேருந்து பார்க்குறேன், என்னோடய ஃபோன்லேருந்து பார்க்குறேன், என்னோடய விண்டோஸ் லேப்டாப்லேருந்து பார்க்க முடியும். ஆனால் அதை உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஏன் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் உங்களுக்கு அது ஆக்சசபிளாக இருக்காது. புரியுதா? ஸோ இது ப்ரைவேட் நெட்வொர்க். பப்ளிக் நெட்வொர்க்னா என்கிட்ட ஸ்டாட்டிக் ஐபி இருந்துச்சு, என் ஸ்டாட்டிக் ஐபியை என் சர்வரோட கனெக்ட் பண்ணேன்னா உங்களால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். புரிஞ்சா? ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் ஐபி, அதாவது பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஐபி. ரிமோட் எஸ்எஸ்ஹெச் அப்படின்றது என்னென்னா ஒரு சர்வரை ரிமோட்டாக கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? என் சர்வர் கம்ப்யூட்டரை நான் என் விண்டோஸ்லேருந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ரிமோட் எஸ்எஸ்ஹெச் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது மூலயமா நம்ம ரிமோட் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த கிளாஸ்லேயே சொல்லிடுங்க, அதை நீங்கள் திரும்ப போய் பண்ணி பாருங்கள். புரிஞ்சா? புரியுதா? புரியுதா கைஸ்? ஓவர் வியூவா திரும்ப சொல்லியிருக்கேன். புரியுதா? புரியுதுண்ணா. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் எப்படி பேசுறது அதை மட்டும் நான் காமிச்சிட்டு இந்த செஷனை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு
இதெல்லாம் நான் வந்து என்னோட காலேஜ் எக்ஸாம் டைம்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதை நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல, இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதில் வேணாம், நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ப்ளே பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் இருக்கும், கிட் பேஷ் இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய லேப்டாப்பில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்ளிகேஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா, புரியுதுண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, SSH சூர்யா அட்டு என்னோட ஐபி கொடுத்துட்டு பாஸ்வேர்டை போட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு டெர்மினல் கைஸ். ஓகேவா? இது ஒரு டெர்மினல். ஸோ இதை நான் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதே நம்ம நாளைக்கு வந்து ப்ரோக்ராமட்டிக்கல் வேலை பார்க்கலாம். எப்படி ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் அண்ட் சர்வரை க்ரியேட் பண்ணுறதெல்லாம் நான் சொல்லித்தரேன். அது போக போக நம்ம பண்ணுவோம். ஓகே. ஸோ நவ் இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இன்னொரு ஒரு அதாவது சேம் இதே சர்வரை இங்கே திரும்ப நான் கனெக்ட் பண்ண போகிறேன். சாரி, இது வந்து பவர் ஷெல் ஓப்பன் பண்ணிட்டேன்னா, இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிப்போம். சிஎம்டி, இங்கே ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே. ஓகே, இது வந்து இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட்டு. இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா, SSH சூர்யா அட்டு என்னோட ஐபி போட்டேன். சர்வர் பாஸ்வேர்ட் போட்டேன். ஸோ இந்த இடத்துல இது வந்திருக்கும், இந்த இடத்துல இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, இங்கே இருக்கிறது என்னென்னா, உங்களுக்கு 2 விண்டோ இருக்குது. புரியுதா? இங்கே வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து 2 விண்டோ இருக்குது. ஒன்று வந்து இந்த சைடு, இன்னொன்று வந்து இந்த சைடு வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதில் என்சின்னு ஒரு டூல் இருக்கும் லினக்ஸில். NC-L-P 1234 அப்படின்றது போர்ட்டு. இதை கொடுத்துட்டேன்னா இது சர்வரு. இப்போ இது வந்து சர்வராக லிசன் ஆகிட்டுருக்கு. இது இப்போ இந்த சைடு இருக்கிறது வந்து கிளைண்ட்டு. இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்நெட்டுன்னு ஒரு கிளைண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் டெல்நெட்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் லோக்கல் ஹோஸ்ட் எல்லுனா லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அதனால் லோக்கல் ஹோஸ்ட் 1234 அப்படின்னு நான் போடுறேன். என்ன ஆகிடும்னா கனெக்ட் ஆகிடும் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே இந்த என்சியும் இந்த டெல்நெட்டும் கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ இங்கேருந்து நான் ஹாய்னு அனுப்பிச்சேன்னா அந்த சைடு மெசேஜ் போகும். ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ. அதே மாதிரி இந்த சைடில் இருந்து ஐ எம் ஃபைன். தெரியுதா? ஸோ மெசேஜ் பண்ணலாம், நெட்வொர்க் வழியாக மெசேஜ் பண்ணலாம். இந்த மெசேஜை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு செக்யூரான ஒரு மெசேஜிங் வேன்னு சொல்லலாம். ஏன்னா நான் இந்த போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இதில் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒன் டைம் மட்டும்தான். நான் என்னோடய சர்வர் வந்து எப்போ 1234 போர்ட்டில் ஓப்பனில் இருக்கோ அது வரைக்கும் இங்கேருந்து டெல்நெட் வழியாக மெசேஜ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் ஒன் மிஷின் டு அனதர் மிஷின். புரியுதா? இதை நம்ம வந்து பைத்தனில் சாக்கெட் ப்ரோக்ராமிங் வச்சு பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும் பைத்தனில் கோடிங் வழியாக. புரிஞ்சா கைஸ்? இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? விண்டோஸ்க்கும் இதே ஐபி அட்ரஸ் தான் சூர்யா. புரியல. உபுண்டுக்கு இது என்சி. அதாவது நீங்கள் விண்டோஸில் வந்து இதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெல்நெட்டை விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, சேம் தான். இப்போது நான் இங்கே என்சி வந்து நான் இப்படி கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக இந்த என்சியை நான் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஏதோ ஒரு ஐபியில் ரன் பண்ணணுன்னு வைங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், சிம்பிளாக போயிட்டு என்சி லிசன் இன் ஐபி how to do அப்படின்னு கேட்போம்.
ஸோ இங்கே பாருங்கள், அவன் லோக்கல் ஹோஸ்ட்டு தான் போட்டு ரன் பண்ணுவான். நீங்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கலாம், தெரியுதா? ஸோ இப்போ இந்த கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்கே போயிட்டு என்னோட என்சியை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு இதுக்கு ரன் பண்ணுறேன். அதாவது லோக்கல் ஹோஸ்ட் என்னோட சர்வர் ஐபி வந்து என்னது, இந்த இடத்துல 0.5 5 தான் லினக்ஸோடது. இந்த இடத்துல இதை பாருங்க, 4 வந்து விண்டோஸா, IF config 4 வந்து விண்டோஸ். இப்போ இங்கே போயிட்டு IF config கொடுக்குறேன், லினக்ஸோட ஐபி 5. ஸோ அப்போ சர்வர் யார்? சர்வர் வந்து என் லினக்ஸு. அப்போ என் சர்வரை 5ல் நான் ரன் பண்ணணும். இந்த மாதிரி நான் ரன் பண்ணுவேன். இப்போ என்ன இதுனா லிசன் ஆகிறான், ஓகேவா? என் சர்வர் வந்து லிசன் ஆகிட்டுருக்கு. எப்படின்னா 192.168.0.5ல் லிசன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் இதில் கிளைண்ட்டாக கனெக்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் கிளைண்ட்டாக நான் வேறு என்னோடய விண்டோஸ்லேருந்து கனெக்ட் ஆகணும், கரெக்டாக? ஸோ அப்போ என் விண்டோஸில் டெல்நெட்டை நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, டெல்நெட்டை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு டு இன்ஸ்டால் டெல்நெட் இன் விண்டோஸ். இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண சொல்கிறாங்க. இவன் இங்கே போயிட்டு ஏதோ இதை போய் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ கனெக்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய வேலைகள் இது வந்து பார்க்க சொல்லுது. ஸோ இங்கே வந்து டெல்நெட் கிளைண்ட் என்னென்னா விண்டோஸ் +R கிளிக் பண்ணிவிட்டு கோ டு ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸ், டர்ன் ஆஃப் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் ஆர் ஆஃப், டெல்நெட் கிளைண்ட் இஸ் அப்பியர், கிளிக் ஓகே. அதுக்கப்புறம் பவர்ஷெல் வழியாக இதை கொடுத்து அதுக்கப்புறம் நான் டெல்நெட்டுன்ற பவர்ஷெல் கமெண்ட்டை போட்டேன்னா ஒர்க் ஆகும்னு சொல்கிறான். ஓகே ஃபைன், நம்ம வேணால் செக் பண்ணி பார்ப்போம். விண்டோஸ் +R கிளிக் பண்ணலாம். R கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு இப்படி தான் வருதா? இதுக்கு நான் வந்து இப்படி போய் கண்ட்ரோல் பேனல் போயிடுவோம். ஸோ கண்ட்ரோல் பேனலில் கூகுள் ஜெமினி என்ன சொல்லுச்சு? ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸா? ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ இதில் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் சொன்னால் இதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டேர்ன் ஃபியூச்சர் ஆன் ஆஃப்னு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுமா? கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர் காட்டுமா. ஸோ இந்த ஃபீச்சரில் நீங்கள் அதாவது இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன் மாதிரி. இதில் வந்து டெல்நெட் எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணணும். இந்த இடத்துல டெல்நெட் கிளைண்ட்டுன்னு ஒன்று இருக்கா? இந்த டெல்நெட் கிளைண்ட்டை செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இதுக்கான லைப்ரரிஸை வந்து அது இன்ஸ்டால் பண்ணுது. ஓகே, அதாவது இதுக்கான ஃபைல் தேவைப்படும்ல, டெல்நெட்டோட ஃபைலு. ஸோ அந்த ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த இடத்துல அவன் வந்து அப்ளை பண்ணிட்டான். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே போயிட்டு உங்களோட பவர்ஷெல்னு ஒன்று இருக்குங்க. இதில் போயிட்டு பவர்ஷெல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு இது வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதான் விண்டோஸோட பவர்ஷெல். ஸோ இந்த பவர்ஷெல்லில் போயிட்டு நம்ம அந்த கமாண்டை கொடுக்குறோம். என்ன கமாண்ட்னா இதோ இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். அதாவது எனபிள் ஃபீச்சர், அதாவது டெல்நெட் கிளைண்ட்டை வந்து எனபிள் பண்ணு. இது வந்து மெத்தட் 2. இது தேவையில்ல, நீங்கள் இதுவே ஓகே தான். அப்போனா ஃபீச்சர் வந்து ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் போயிட்டு டெல்நெட்டுன்னு போட்டு பார்க்கலாம். இப்போ பவர்ஷெல்லில் போயிட்டு டெல்நெட் அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு டெல்நெட்டோட கனெக்ட் ஆகுது, ஒர்க் ஆகுது பாருங்கள். டெல்நெட் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிட் ஆகிடுறேன். இங்கே வந்து கண்ட்ரோல் சியா இல்லை இது நம்ம க்ளோஸே பண்ணிக்கலாம், இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ டெல்நெட்டோட கனெக்ட் ஆகுதா?
அப்போ டெல்நெட் ஃபீச்சர் வந்து நான் எனபிள் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட், அதாவது ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். சிஎல்எஸ் கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். இது விண்டோஸு, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து விண்டோஸு, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து லினக்ஸு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஐபியில் வந்து நான் இதை ரன் பண்ணுறேன் கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணலாம், இதை கனெக்ட் பண்ணலாம். டெல்நெட் லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு பதிலாக நான் 192.168.0.5 போர்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1234 இப்படி கொடுத்தனா கனெக்டிங் அப்படின்னு கேட்குது. பார்ப்போம் கனெக்ட் ஆகுதா அப்படின்ட்டு. கனெக்ட் ஆகுதா இல்லையே, ஆகுற மாதிரி தெரியல. கனெக்ஷன் ஃபெயில்டு. ஏன்னா மேபி என்னோட லினக்ஸில் வந்து நான் இது பண்ணாமல் இருப்பேன். ஒரே நிமிஷம், ஃபயர்வாலை வந்து நான் அலோவ் பண்ணணும் என்சிக்கு. இப்போது இங்கே போயிட்டு நம்ம ஒரு விஷயத்த கேட்போம். அதுதானான்னு செக் பண்ணிக்கலாம். I am running this command in Windows. Trying to connect my Linux NC I am running this command on my Linux. Both computers are connected in same network அப்படின்னு சொல்லி என்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, அதான் சொன்னேன்னா என்னென்னா என்னோட லினக்ஸில் போயிட்டு நான் ஃபயர்வால் அலோவ் பண்ணுங்க. UFW 14 அதாவது இதுக்கு நான் வந்து அலோவ் பண்ணணும். அலோவ் பண்ணிட்டேன்னா இது வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே போயிட்டு என்ன பண்ணலான்னா நான் என்னோடய ஃபயர்வாலை போய் அலோவ் பண்ண வச்சுட்டு வரேன். ஸோ கனெக்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப என்னோடய லினக்ஸ் சர்வரை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே போயிட்டு sudo UFW allow 1234 ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா பாஸ்வேர்டு போடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய UFWவில் போயிட்டு, அதாவது என்னோடய ஃபயர்வாலில் போயிட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த போர்ட்டை அலோவ் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு செக் பண்ணிப்போம். sudo UFW ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா 1234 இங்கே வந்திருக்கும். அலோவ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், லினக்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன். சிஎல்எஸ். இப்போ என்ன பண்ணலாம், டெல்நெட் வழியாக திரும்ப கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். டெல்நெட் தட் ஐபி அண்டு 1234 ஓகேவா. ஸோ மேபி கனெக்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சிம்பிளாக ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், நான் இங்கே வந்து ட்ரை பண்ணுறேன். எங்கன்னா விண்டோஸில் தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது வந்து எங்கே இருக்குன்னா அந்த இடத்துல போய் ஒர்க் ஆகுது. டெல்நெட்டோட கனெக்ட் ஆயிடுச்சு. புரியுதா?
ஆனால் இது வந்து ஒரு மாதிரி கனெக்ஷன் கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. பிகாஸ் அங்கே வந்து என்சியில், அதாவது நான் எங்கே டைப் பண்ணுறேன்னா விண்டோஸில் தான் டைப் பண்ணுறேன், ஆனால் அங்கே டைப் உழுவுது. நான் என்ட்ரல்த்த அங்கே தான் டைப் ஆகிட்டுருக்கு. எப்படின்னா அது நான் இங்கே என்சி வழியாக நான் இது பண்ணுறேன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ இங்கே போயிட்டு ஹாய் ஹலோ சம்திங் அப்படின்னு அமிச்சேன்னா அது இந்த சைடு வரலையா, இந்த சைடு ரிவர்ஸ் சைடு வரல. ஆனால் இது கனெக்ட் ஆகிடுச்சு, இதோட கனெக்ட் ஆகிருக்கு. பட் இதுவும் ஆகலை. நம்ம இதை வந்து செக் பண்ணுவோம். I want to create a network chat Linux NC is a server, Windows Telnet is a client. How to perform it? Give a command. ஓகே, இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஏஐ கிட்டேருந்து பேசிக்காக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறேன்னா சர்வர் மிஷினில் போயிட்டு இந்த மாதிரி ரன் பண்ணுறான்னு சொல்கிறான். வி அப்புறம் இதை போட்டு ரன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் டெல்நெட்லேருந்து நீ இப்படி கனெக்ட் பண்ணனா சேட் கம்யூனிகேஷன். அப்போ இந்த கமாண்ட் வந்து மாற்றணும் இந்த மாதிரி -l vp. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம், லினக்ஸுக்கு போயிட்டு இந்த இடத்துல இந்த சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணதுக்கப்புறம் இந்த கமெண்ட்டை கொடுத்து இங்கே நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகுறான், இவன் லிசன் ஆகுது, தெரியுதா? இட்ஸ் லிசனிங் ஹியர். இப்போ என்ன பண்ணலாம், டெல்நெட்டை திரும்ப வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? டெல்நெட்டில் கொடுத்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறான், ஐபி போட்டால் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஐபியை வந்து கொடுக்குறோம். ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஹாய். அது வந்து இங்கே டைப் பண்ணால் அங்கே டைப் தாங்க ஆகுது, ஆனால் மெசேஜ் மாதிரி வரலையே, மெசேஜ் ஆப் மாதிரி வரலையே. மேபி விண்டோஸ் வித் லினக்ஸ், அது சம்திங் விண்டோஸோட ப்ராப்ளமாக கூட இருக்கும், இங்கே டெல்நெட்டோட ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். பட் ஆனால் கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகி தான் நான் இங்கே பேசுகிறேன், ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது ஆனால் கனெக்ட் ஆகுது, இப்படி தான் ஒர்க் ஆகும். புரியுதா? இந்த மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் ஒரு கம்ப்யூட்டர் டு அனதர் கம்ப்யூட்டர். அது லினக்ஸாக இருந்துச்சுன்னா பெட்டராக ஹேண்டில் பண்ணுங்க. எங்கள் விண்டோஸ் வந்து டெல்நெட் இட்ஸ் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுது, டெல்நெட்டோட ப்ராப்ளம் நினைக்கிறேன் விண்டோஸ் சைடு. பட்டு ஆனால் அங்கே வந்து இது வந்து பிரச்சனை இல்லை, லினக்ஸில் வந்து அது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் லினக்ஸில் காமிச்சேன் அதை ஃபஸ்ட்டே. பட் ஆனால் கனெக்ஷன் இப்படி தான், தெரியுதா? நீங்கள் என்சி, அதாவது சர்வர் சைடில் போய் என்சி கமெண்ட்டை ரன் பண்ணி டெல்நெட் வழியாக கனெக்ட் பண்ண முடியும். அதாவது இது எப்படின்னா சேம் நெட்வொர்க்கில் இருக்கிற கம்ப்யூட்டரோட தான் பேச முடியும். புரியுதா? புரியுது. சேம் நெட்வொர்க், அதாவது ஒரே ஒய்ஃபை நெட்வொர்க்கில் நீங்கள் கனெக்ட் ஆகிருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசலாம். ஓகே, நான் இதில் வந்து விண்டோஸில் இருந்த மாதிரி நான் டெல்நெட் ஆஃப் பண்ணிடுறேன். இல்லைனா எவனா ஒருத்தன் வந்து டெல்நெட் வழியாக என்ன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால தான் விண்டோஸ் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான். ஓகே ஓகே ஓகேவா? ஸோ நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கிளாஸ். இந்த கிளாஸ் எப்படி போச்சு, நல்லா இருந்துச்சா? சொல்லுங்கள் கைஸ். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் கான்செப்ட் புரிஞ்சா, நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்றது புரியுதா?
ஒரு கம்ப்யூட்டரை எப்படி ரிமோட்டாக கனெக்ட் பண்ணுறது, நெட்வொர்க் வழியாக எப்படி 2 கம்ப்யூட்டர்ஸை பேச வைக்கிறது, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு எப்படி ஒரு கம்யூனிகேஷன்ஸை பில்ட் பண்ணுறது நெட்வொர்க் வழியாக அப்படின்றத ஒரு கிளாஸாக நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரியாமலும் இருக்கலாம், ஏன்னா இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா. நீங்கள் வந்து இந்த வீடியோவை திரும்ப திரும்ப வாட்ச் பண்ணுங்கள். ஸோ திரும்ப திரும்ப வாட்ச் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு இதில் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாஸை நீங்கள் உங்களோட கிட்டப்பில் இருந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டெல்நெட்டை கிட்டப்பில் யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. அதாவது நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன் தெரியுமா, லினக்ஸ்லே, அதாவது சேம் மிஷின் லினக்ஸ்லே கிளைண்ட்டையும் ஓப்பன் பண்ணேன், லினக்ஸ்லே சர்வரையும் ஓப்பன் பண்ணேன். அதை நீங்கள் உங்களோட கிட்டப்போட கோட் ஸ்பேஸ்லேருந்து பண்ணிக்கலாம். 2 டெர்மினலை ஓப்பன் பண்ணி ஒன்றில் என்சியை ரன் பண்ணுங்கள், இன்னொன்றில் டெல்நெட்டை ரன் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணி பாருங்கள், மெசேஜ் போகும். புரியுதா? ஸோ இதெல்லாம் நான் வந்து எங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும் போது என்னோடய யூஜியில் லேபில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்போது நான் டெல்நெட் வழியாக கனெக்ட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருக்கேன். இது ஒரு படத்தில் ஜீவாவோட மூவி ஒன்று இருக்கும், கீன்னு ஒரு மூவி. ஸோ அந்த மூவியில் அவன் வந்து ஒரு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி கோடிங் ப்ரோக்ராமை சென்ட் பண்ணுவான் அந்த பொண்ணுக்கு. அது ஆனால் அந்த படத்தில் வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க, பட் திஸ் இஸ் அ ரியல் கான்செப்ட். ஓகே, இங்கே நான் அதை ரியல் கான்செப்டாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு கண்ணு முன்னாடி. எப்படி நம்ம மெசேஜ் பண்ணலாம், ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு எப்படி மெசேஜ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டரில் என்சி நெட்வொர்க் கேட்டையும் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ண முடியும், என்சியும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் விண்டோஸில். புரியுதா? ஸோ அது எப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அவன் விண்டோஸில் போயிட்டு என்சியை இன்ஸ்டால் பண்ணிட்டானா, நான் டெல்நெட் வழியாக விண்டோஸ்லேருந்து ப்ரோக்ராமை டைப் பண்ணால் அவன் சிஸ்டமில் காட்டும். புரியுதா? ஸோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணலாம். பட் ஐ கேனாட் ப்ரொமோட் தட் ஆக்டிவிட்டீஸ். பட் இதெல்லாம் ஒரு வே ஆஃப் நெட்வொர்க்கிங்னு சொல்லலாம். இதை வந்து அப்படியே ஒரு நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சா? இல்லை யாருக்காவது எதாவது டவுட் இருக்கா? எந்த டவுட்டும் இல்லைன்னா நம்ம இந்த கிளாஸை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக சொல்லுங்க கைஸ். யாருக்கும் எதுவும் டவுட் இல்லைல்ல? இல்லைண்ணா. நோ டவுட். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க, புரியலனாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லித்தரத்துக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, சரி, ஓகே கைஸ், நீங்கள் போயிட்டு இதை ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது வந்து பார்க்க கொஞ்சம் புதுசாக இருக்கும், ஏன்னா இதை நீங்கள் இப்போ தான் பார்க்குறனால உங்களுக்கு அப்படி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கல் ஆல்ரெடி யூ ஹாவ் அ நெட்வொர்க் நாலேஜ் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஈஸியாகவே புரியும். பட் இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறனால உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்கள் இதை ப்ராக்டிக்ஸ் பண்ண நீங்கள் இதெல்லாம் கற்றுப்பீங்க. ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் சிஸ்டம் இன்ஜினியரிங்கில் நம்ம இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நெட்வொர்க்கு பற்றி பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த கிளாஸ் போக நெக்ஸ்ட் கிளாஸஸை பார்க்கலாம். ஓகே, சரி, ஓகே கைஸ், பை பாய். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறமா. ஓகேவா? லெஃப்ட் ஆகலாம் உங்களோட மீட்டிங்கில் இருந்து.